திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வாய்த்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வண் தொண்டர் பதம் போற்றி பூழிமலி திருமத ஊரர் திருத்தாள் போற்றி பீடியதன் உரு ஊமை கோளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. குழந்திரள் வாயார் தாய்மொழியாக தூமொழி அமரர் கோமகனை செழுந்திரள் ஜோதி செப்புரை சேந்தன் வாய்ந்த சொல்லிவை சுவாமியையே செழுந்தடம் பொழில் சோழ் திருவடை கழியல் திருக்குறான் இழற்கள் நின்ற எழுங்கதீர் ஒளியை ஏத்துவார் கேட்பார் இடர்கடம் மாலுலா மனமே. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நம குருவே சிவகுருவே நமவோம். தெளிவ குருவின் திருமேனி காண்டல் தெளிவ குருவின் திருநாமம் செப்பல் தெளிவ குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவ குரு சிந்தித்தல் தானே. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நம குருவே சிவகுருவே நமவோம். திருஞான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதல் திருமுறை 67வது திருப்பதிகம். திருப்பழனம். தல விளக்கம். காவிரி வடகரை தலம். கதளி வனம் என்ற பெயரும் உண்டு. சந்திரன் வழிபட்டது. சுவாமி ஆபத் சகாய. அம்பிகை பெரியநாயகி. தலமரம் வாழை. தீர்த்தம் மங்கள தீர்த்தம் காவிரி. பண் தக்கேசி. வேதம் ஓதி வெண்ணுள் பூண்டு வெள்ளை எருதேரி பூதம் சூழ பொலிய வருவார் புலியின் உரி தோளார் நாதா எனவும் நக்கா எனவும் நம்பாயன நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே. தெளிவரை. வேதத்தை ஓதி முப்புரி நூல் தரித்து மென்மையான இடபத்தில் அமர்ந்து பூதகணங்கள் புடைசூழ புலியின் தோலை ஆடையாக உடுத்தி பொலியும் சிறப்புடன் காட்சி நல்கும் ஈசன் நாதா நக்கா நம்பா என மனம் ஒருமித்து நின்று பாதம் தொழுபவர்களின் பாவம் தீர்ப்பவர். அவர் பழன நகரில் விளங்குபவர். நக்கன் என்றால் நிர்வாணி என்று பொருள். கண்மேல் கண்ணும் சடைமேல் பிறையும் உடையார் காலனை புன்னாறுதிரம் எதிராறுவோட பொன்றப்புறம் தாளாள் என்னாது உதைத்த எந்தை பெருமான் இமவான் மகளோடும் பன்னார் களிவண்டு அரை பூஞ்சோலை பழன நகராரே. தெளிவுரை. நெற்றிக் கண்ணும் சடையின் மேல் பிறைச்சந்திரனும் உடைய ஈசன் மார்க்கண்டேயருக்கு உதவும் வகையில் காலனை புண்படுத்தி உதிரம் வெளிப்பட்டு ஆறாக ஓடுமாறு புறந்தாளால் அவரை ஒரு பொருட்டாக கருதாமல் உதைத்தவர். அப்பெருமான் உமாதேவியோடு வண்டுகள் மகிழ்வுடன் பண்ணிசைக்கும் பழன நகரில் விளங்குபவர். கண்மேல் கண் நெற்றிக்கண். பிறையும் புனலும் சடைமேல் உடையார் பறைபோல் விழிகட்பே உறையும் மயானும் இடமா உடையா உலகர் தலைமகன் அறையும் மலர் கொண்டு அடியார் பரவி ஆடல் பாடல் செய் பறையும் சங்கும் பலியும் ஓவா பழன நகராரே. தெளிவுரை. பிறைச்சந்திரனும் கங்கையும் சடைமேல் உடையவர். பறை போன்ற அகன்ற விழிகள் உடைய பேய் உறையும் மயானத்தை இடமாக உடையவர். உலகில் தேன் துளிர்க்கும் மேலான மலர்கள் கொண்டு தூவி அடியவர்கள் பாடியும் ஆடியும் மகிழ ஒளிக்கும் சங்கும் நைவேத்திய பிரசாதங்களும் எஞ்ஞான்றும் மல்கிப் பெருகும் பழன நகரில் விளங்குபவர் ஈசன். உரமண்ணுயர் கோட்டு உளரு கூகை அலறுமயானத்தில் இரவில் பூதம் பாட ஆடி எழிலாரவர் மேலே பிரமன் தலையில் நரவம் ஏற்ற பெம்மானமையாளும் பரமன் பகவன் பரமேஸ்வரன் பழன நகராரே. தெளிவரை. வலிமையான உலர்ந்து போன கிளைகளில்
கோட்டான்கள் அலரும் மயானத்தில் இரவில் பூதகணங்கள் பாடியும் ஆடியும் கழிக்க பிரம்மகபாலம் ஏந்தி உணவு கொண்ட பெருமான் எமை ஆள்கின்ற பரமன் கடவுள் பரமேஸ்வரன். அவர் பழன நகரில் வீற்றிருப்பவர். குளவெஞ்சிலையார் மதில் மூன்றரித்த கொல் ஏருடைய அண்ணல் களவமயிலும் குயிலும் பயிலும் கடல் போல் காவேரி நலமஞ்சுடைய நறுமாங்கனிகள் குதிகொண்டேதிருந்தி பலவின் கனிகள் திரைமுன் சேர்க்கும் பழன நகராரே. தெளிவரை மலைகளில் சிறப்புடைய மேருவை வில்லாக உடையவன், மூன்று மதில்களை எதிர்த்து அழித்தவன், இடபவாகனம் உடைய அண்ணலாகிய ஈசன். அவர் தோகையுடைய மயிலும் குயிலும் விளங்கும் நீர்வளமிக்க விரிந்த காவிரியின் கரைகளில் மேலான அழகிய மாங்கனிகளும் பலாப்பழங்களும் அலைகளால் கொண்டு சேர்க்கும் பழன நகரில் விளங்குபவர். சிறப்புரை தீர்த்த மகிமை பெற்ற காவிரியில் நீராடுதல் போன்று சேரும் கனிகள் மேன்மையும் அழகிய வடிவமும் கொள்ளுதலை போன்று மண்ணுயிர்களை செய்விக்க வல்லது காவிரி என்பது குறிப்பாக உணர்த்தப்பட்டது. வீளை குரலும் வெளிச்சங்கொழியும் விழவின் நொழிவோவா மூளை தலை கொண்டு அடியாரேத்த பொடியாமதிலேதார் ஈழை படுகில் இளையார் தெங்கில் குளையார் வாழையின் பாளை கமுகின் பழவீழ் சோலை பழன நகராரே. தெளிவரை பேரிரைச்சலும் சங்கின் ஒளியும் திருவிழாக்களின் ஆரவாரமும் ஓயாத வகையில் சேறுகள் ஈரம் பொருந்தி ஈழை கொண்டு விளங்கும் ஆற்றுப்படுகையில் தென்னை வாழை கமுகு ஆகியவற்றின் குலைகள் வீழும் சோலைகள் உடையது பழன நகர். அங்கு பிரம்மகபாலம் ஏந்தி அடியவர்கள் போற்றி நிற்க யாராலும் வெல்ல முடியாத மதில்களை எரித்த ஈசன் விளங்குகின்றார். வீழை என்றால் பேரிரைச்சல், மூளை தலை என்றால் பிரம்மகபாலம். பொய்யா மொழியார் முறையால் ஏத்தி புகழ்வார் திருமேனி செய்யார் கரிய மிடற்றார் வெண்ணோல் சேர்ந்த அகலத்தார் கையாடலினார் புனலாய் மல்கு சடைமேல் பிறையோடும் பையாடு அரவம் உடனே வைத்தார் பழன நகராரே. தெளிவரை பொய்மை நயவாதவர்களாகிய அடியவர்கள் பூஜா விதிப்படி ஈசனை ஏத்தி புகழவும் சிவந்த திருமேனியில் கரிய கண்டத்தவராகிய அவர் முப்பொறி நூல் விரிந்த மார்பில் விளங்க கைகளை வீசி ஆட கங்கை சடையில் மல்க அதன் மீது பிறைச்சந்திரன் திகழ படம் திகழும் அரவத்தை உடன் வைத்தவர் ஆவார். அவர் பழன நகரில் வீற்றிருப்பவர். கைகளை வீசி நின்று ஆடும் ஈசன் மாண்பினை என் தோள் வீசி நின்று ஆடும் பிரான் தன்னை கண்கால் காண்மீன்களோ என்று திருநாவுக்கரசர் உரைத்தலும் நோக்குக. பொய்மையாகிய அஞ்ஞானத்தின் பால் மாயையின் வயப்பட்டு கூறப்பெறும் சொற்களை தவிர்த்து மெய்மையாக விளங்கும் ஈசன் புகழை ஓதுபவர்களாகிய அடியவர்கள் இயல்பு பொய்யா மொழியார் என உணர்த்தப்படுகின்றது. மஞ்சோங்கு உயரம் உடையான் மலையை மாறாய் எடுத்தான் தோள் அஞ்சோடு அஞ்சும் ஆறு நான்கும் அடர ஊன்றினார் நஞ்சார் கடலை பொடி நீர் அணிந்த நம்பாள் வம்பாரும் பைந்தாமரைகள் கழனி சூழ்ந்த பழன நகராரே. தெளிவரை ஆகாயத்தை ஓங்கி உயரமாய் விளங்கு கைலை மலையை இயல்பிற்கு மாறாக எடுத்தவனுடைய 20 தோள்கள் அழியுமாறு விரலால் ஊன்றிய ஈசனார் திருநீர் அணிந்து மணமிக்க தாமரைகள் கழனிகள் சூழ்ந்த பழன நகரில் வீற்றிருப்பவர். அஞ்சோடு அஞ்சும் ஆறு நான்காம் என்றால் 5 கூட்டல் 5 கூட்டல் 6 கூட்டல் 4 20. வம்பு நறுமணம் கடியார் கொன்றை கர்மின் மாலை கமல் பொன் சடையார்வின் முடியா படிமூவடியால் உலக முழுதும் தாவிய நெடியானில் தாமரை மேல இனம் நேடி காணாத படியார் பொடியோடு அகலம் உடையார் பழன நகராரே. தெளிவரை வண்டுகள் சூழும் மனம் பொருந்திய கொன்றை மாலை கமல் புன்சடையுடைய ஈசன் வானத்தை உச்சியாக கொண்ட உலகத்தை மூவடையால் தாவி அளந்த திருமால் மற்றும் தாமரை மலரின் மேல் விளங்கும் பிரம்மன் ஆகியோர் தேடியும் காணாதபடி திருநீர் பூசியவராய் விரிந்து பெரியதாய் நீண்டார். அவர் பழன நகரில் வீற்றிருப்பவர். கடி என்றால் மனம், படி என்றால் உலகம், சுரும்பு என்றால் வண்டு, நெடியோன் என்றால் திருமால், அயன் என்றால் பிரமன், பொடி என்றால் திருவன் நீரு, அகலம் என்றால் பெரும் பரப்பு. கண்தான் கழுவா முன்னே ஓடி கலவை கஞ்சியை உண்டு ஆக அவர்கள் உரைக்கும் சிறு சொல் ஓரார் பாராட்ட பண் தாமரை என் மலர் மேல் நிறவ மதுவாய் மிக உண்டு பண்தான் கழும வண்டியாள் செய்யும் பழன நகராரே. தெளிவரே உடல் தூய்மை முதலான புற தூய்மையை செய்து கொள்ளாதவர்களாய் உணவை கொள்பவர்களுடைய உரைகள் சிறுமையானவையாகும். அவற்றை ஏற்காது அடியவர்கள் பாராட்டுமாறு தாமரை மலரில் உள்ள தேனை வண்டுகள் மாந்தி யாழி நிசைப்பாடும் பழன நகரில் ஈசன் வீற்றிருக்கின்றார். வேய்முத்து ஓங்கி விரைமுன் பறக்கும் வேணுவரம் தன்னுள் நான் உய்த்த அணைய திரளான் மிக்க ஞான சம்பந்தன் பேசற்கீனிய பாடல் பயிலும் பெருமான் பழனத்தை வாயிற் பொழிந்த மாலை பத்தும் வல்லார் நல்லாரே.
தெளிவரை மூங்கில் முதிர்ந்து முத்துக்கள் பெருகி சேரும் வேணுபுரத்தில் உய்யும்படியான உறுதி பயக்கும் சொல்திறன் மிக்க ஞான சம்பந்தன் பேசற்கு இனிய பாடலாய் பழத்தில் வீற்றிருக்கும் பெருமானே போற்றி பாடிய இத்திருப்பதிகத்தை ஓதவல்லவர்கள் நல்லவராய் விளங்குவர். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. வான்மிகில் வளாது பெய்க மலைவளம் சிறக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.